அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனிப்பெயர்ச்சி பலன்கள் 2025 கடகராசினியர்களுக்கு வர இருக்கின்ற சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கடகராசிக்கு வந்து பாருங்கள், சனி வந்து 7 மற்றும் 8ஆம் அதிபதியாக வருவார். 7ஆம் அதிபதியாக ஒரு சனி வருவார், 8ஆம் அதிபதியாக வருவார். இப்போ 8ஆம் இடத்துல சனி இருக்கார். 8ஆம் இடத்துல சனி உங்களுக்கு அஷ்டம சனி இப்போ போயிட்டுருக்கு. வர்ற மார்ச் மாதம், இந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி 2025 சனி பயிற்சி நடக்கும். அதாவது கும்பத்தில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார் சனிக்கிழமை. அதாவது 29ஆம் தேதி உங்களுக்கு சனிக்கிழமையாக வரும். இரவு 9:44 சனி வந்து கும்பத்தில் இருக்க சனி மீனராசிக்கு பயிற்சி ஆயிடுவார். அஷ்டம சனியால் கடகராசினியர்கள் படாத பாடு பட்டாச்சு. நடக்கக்கூடாத கெட்ட, ஒரு மனுஷனுக்கு நடக்கக்கூடாத அத்தனை விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கடகராசினியர்கள் பார்த்துட்டீங்க. அதுதான் உண்மை. எந்த ஒரு கடகராசிக்காரங்க பாருங்கள், இல்லை நான் ரொம்ப நல்லா இருந்தேன், எனக்கு எந்த பிரச்சனையும் வரல, நான் ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தேன், எனக்கு பிரச்சனையே சுற்றி நடக்கலை, நல்லது மட்டுமே நடந்ததுன்னு யாருமே சொல்ல முடியாது. ஒரு சில பேர்த்துக்கு ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஏதோ ஒரு நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு கூட ஏதோ ஒரு அசிங்கமான ஏதோ ஒரு கெட்ட பேர் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்திருக்கும். ஏன்னா அஷ்டம சனி வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் கண்டிப்பாக உருவாக்குவார், தடங்களை கொடுத்துருவார். இப்போ கடகராசினியர்கள் வந்து பாருங்கள், 2023-24 சனி 8 வந்தனால கடகராசினியர்களோட வாழ்க்கையே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. வேலையை விட்டு ஒரு சில பேர் வெளியே வந்துட்டீங்க, வேலை இழந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சில பேர் சொந்த தொழிலில் அடிமேலடி விழுந்துச்சு, நிறைய கடன் தொழிலில் போய் மாட்டினீங்க. ஒரு சில பேர் ஆப்ரேஷன் பண்ணீங்க, ஒரு சில பேருக்கு அறுவை சிகிச்சை நடந்தது, அதேமாதிரி ஒரு சில பேருக்கு விபத்தை சந்திச்சிங்க. எல்லாமே இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அசிங்க அவமானம், உங்கள் கூட இருக்கவங்க சுற்றி இருக்கவங்களும் உங்களுக்கு புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க, அத்தனையுமே உங்களுக்கு கெட்ட பேர் எல்லாமே இந்த சனி மூலமாக உங்களுக்கு நடந்தது. ஒரு சில பேர் ஷேர் மார்க்கெட்டில் போய் பணத்தை போட்டு ஏமாந்தீங்க, ஒரு சில பேர் வெளியே பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. கடன் தொல்லையால் வந்து பார்த்திங்கன்னா தலைமறைவான வாழ்க்கை எல்லாமே நடந்தது. மொத்தத்தில் சொல்லப்போனால் எந்த ஒரு நல்ல விஷயமும் எந்த ஒரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நடக்கலை. நல்லது நடக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும், ஆனால் அது கெட்டதில் போய் முடிஞ்சிருக்கும். எல்லாமே இந்த 8 இருக்க சனி உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருப்பார். ஒரு சில பேருக்கு உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை, மாத்திரை மருந்து எடுத்துகிட்டே இருந்திருப்பீங்க, உடம்புல வியாதி குணமாக இருக்காது. ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன் பிரச்சனை, அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். எல்லாமே அவங்கவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி, ஏஜுக்கு தகுந்த மாதிரி நடந்தது. சரிங்களா? ஏன்னா ஒரு சில பேருக்கு வயசுக்கு தகுந்த மாதிரி தான் நடக்கும், எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்காது. வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள், அனுபவங்கள் கண்டிப்பாக அந்த சனி கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். ஆனால் இப்போ 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி பாக்கிய சனியாக இருக்கிறனால உங்களை விட்டு இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் அடியோடு ஒழிய போகுது. இருட்டுக்குள் இருக்க நீங்கள் வெளிச்சத்துக்கு வர போகிறீங்க. உங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லிடலாம். விடுதலை கிடைக்க போகுது. ஒரு சிறை தண்டனையை, ஜெயில் வாழ்க்கை எப்படி அனுபவிப்பாங்களோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த கடகராசினியர்களுக்கு உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். என்ன காரணம்னா 9ஆம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு சனி வந்து குருவோட வீட்டுக்கு போயிடுறார். அப்போ குருவோட வீட்டுக்கு சனி போகிறனால என்ன அமைப்புனா உங்களுக்கு நல்லது நடக்க போகுது. பிரச்சனைகள் இனிமேல் உங்களுக்கு இருக்காது. இந்த மார்ச் கடைசியிலேருந்து பாருங்கள், உங்களுக்கு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அப்படியே பிரச்சனை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக இருந்தவங்களால பார்க்க முடியும். உடனே மாறிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கம்மியாகும். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் பிரச்சனைகள் அடியோடு ஒழியும். சரிங்களா? அதனால் பயப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கையை திருப்பி போடக்கூடிய, தலைகீழாக மாறக்கூடிய காலகட்டமாக இந்த சனிப்பெயர்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் ராசிக்கு வந்து சனி 7 மற்றும் 8ஆம் அதிபதி. நிறைய கடகராசினியர்களுக்கு வந்து பாருங்கள், திருமணத்தில் பிரச்சனை, திருமணமாய் விவாகரத்து வாங்கினது, டைவர்ஸ் வாங்கினது இதெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். ஒரு சில பேர் கல்யாணமே ஆகாமல் இருந்திருப்பீங்க. கல்யாணம் ஆகாமல் இருக்க அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் திருமண யோகம், திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். இல்லை கணவன் மனைவி தற்காலிகமாக பிரிஞ்சவங்களுக்கு பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி உறவு நீடிக்க போகுது. பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர போகிறீங்க. உங்களை யாரெல்லாம் உங்களை சுற்றி உங்கள் உறவினர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் யாரெல்லாம் உங்களை புரிஞ்சுக்காமல் இருந்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை தேடி வருவாங்க இந்த காலகட்டம். ஏன்னா உங்களுக்கு வந்து சனி 7 மற்றும் 8ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதி 8க்கு போயிட்டார். நண்பர்களாலே அசிங்கமானப்பட்டிருப்பீங்க, கூட்டுத்தொழில் ஆரம்பித்து பிரச்சனை இருந்திருக்கும், நண்பர்களே உங்களை கேவலப்படுத்தியிருப்பாங்க, கணவன் மனைவி உறவில் பிரச்சனை, கணவன் மனைவியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருந்தது, எல்லாமே உங்களுக்கு நடந்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய
இந்த காலகட்டம் பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேர்றது, கூட்டு தொழில் ஆரம்பிக்கிறது, பிரிஞ்சிருந்த கூட்டாளிகள் பார்ட்னர் ஒன்று சேர்றது, பிரிஞ்சிருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்றது எல்லாமே நடக்கும் உங்களுக்கு. இது ஒரு பொன்னான, ஒரு அருமையான, ஒரு அற்புதமான காலகட்டமாக எல்லா கடகராசி நேயர்களுக்கு அமையும் கண்டிப்பாக. 8ஆம் அதிபதி 9ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் போக முடியாமல் இருந்தவங்க நிறைய பேருக்கு பாருங்கள், பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருந்தவங்களுக்கு விசா கிடச்சிருக்காது, இல்லை பாஸ்போர்ட் கிடைக்கிறதுல ஏதோ ஒரு தடங்கள் இருந்திருக்கும், இல்லை பாஸ்போர்ட் வாங்கி வச்சுருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா வெளிநாடு போக முடியாமல் ஏதோ ஒரு தடங்கள் இருந்திருக்கும், இல்லை வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுருப்பீங்க. சொந்த பூமியில் வாழ்ந்துட்டு இருந்தவங்க வெளிநாடு போய் பயங்கரமாக கஷ்டப்பட்டுருப்பாங்க. இதெல்லாமே கடகராசினர்களுக்கு நடந்தது. இல்லை சொந்த ஊர்லேயே வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கவங்கனால அசிங்க அவமானம், யாருமே உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க, யாரும் உங்களோட உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க, புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க. கெட்ட பேர் தான். இதெல்லாமே அஷ்டம சனியில் தான் கொடுக்கும். அது எல்லாமே தலைகீழ மாறும். வெளிநாட்டு வாசம், வெளிநாட்டு பரதேச வாசம் சொல்லுவாங்க. அந்த வெளிநாட்டு பிரயாணம் இனிமேல் உங்களுக்கு அமையும். பிறந்தோர் விட்டு வெளியூர் வெளிநாடு போய் பிழைக்கக்கூடிய அந்த வாய்ப்பு உருவாகும். இல்லை வெளிநாட்டில் இருக்கீங்களா, அந்த வெளிநாட்டிலிருந்து வந்த கஷ்டங்கள் உங்களுக்கு கம்மியாக போகுது, அந்த தொல்லைகளெல்லாம் உங்களை விட்டு விலக போகுது. அஷ்டமசனி விலகிருச்சினாலே, அஷ்டமசனி முடியக்கூடிய அந்த அமைப்பு வந்துருச்சுனாலே நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம். அப்போ கடகராசி நேயர்கள் வந்து பாருங்கள், ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கை மாறும். 2020, 21, 22 கூட 21, 22 கூட நல்லா தான் இருந்தது உங்களுக்கு. ஆனால் எப்போ 23 ஆரம்பிச்சதோ அந்த ஜனவரி, இந்த பிப்ரவரியிலேருந்து உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கும். 2023, 24 சுத்தமாக உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கும். ஏன் இப்போ இந்த 2025 ஆரம்ப பகுதி உங்களுக்கு நல்லா இருந்திருக்காது. அப்போ இந்த மார்ச் மாதம் கடைசி பகுதி உங்களுக்கு ஏப்ரல் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், நல்ல விஷயங்கள் நடக்கும். கவலைப்பட வேண்டாம். கடன் சுமைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகுது. அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும். திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமண வாய்ப்பு கைக்கூடி வரும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் விலக போகுது. யார் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்களோ அவங்களாம் உங்களுக்கு புரிஞ்சுக்க போகிறாங்க. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் சொந்த தொழில் நல்லாயிருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் உங்களுக்கு இருந்து இந்த குழப்பங்களெல்லாம் விட்டு விலகி நல்லா படிக்க போகிறீங்க. படித்தவங்களுக்கு அவங்களுக்கு படித்து என்ன படித்தீங்களோ, என்ன படித்தீங்களோ, என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்களோ அதை விட உங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. படித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடச்சிரும். படித்து அதை ஓரளவுக்கு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க, சுமாரான ஒரு வேலைக்கு போயிட்டுருப்பீங்க. அதை விட ஒரு நல்ல வேலை இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கும் நல்லாயிருக்கும், படித்து முடித்தவங்களுக்கும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். படித்து நல்ல ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு அதை விட ஒரு சூப்பரான ஒரு வேலை இந்த காலகட்டங்களில் கிடைக்கும். அப்போ வேலை, தொழில், வியாபாரத்துலலாம் இந்த காலகட்டங்கள் பிரச்சனையே உங்களுக்கு இருக்காது. உங்களுக்கு இருந்த அந்த தடங்கள் எல்லாம் உடையக்கூடிய காலகட்டம் தான் இந்த காலகட்டம். அப்போ இந்த அஷ்டம சனி விலகி பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கிறனால அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது உங்களுக்கு. சரிங்களா? ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கார். தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் அப்பப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். அப்பாவோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி உங்களுக்கு இருந்து வந்த உடல் ஆரோக்கிய தொல்லைகள், உடல் ஆரோக்கிய பிரச்சனை, நோய் நொடிகள், மாத்திரை மருந்து எடுத்தது, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் விலகும். சரிங்களா? மொத்தத்தில் சொல்லப்போனால் எல்லா கடகராசி நேயர்களும் அவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. ஒரு யோகமான, ஒரு அதிர்ஷ்டமான, ஒரு பொன்னான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் 9ஆம் இடத்துக்கு போகக்கூடிய சனி நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகி ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அடியெடுத்து வைக்க போகிறீங்க. இந்த காலகட்டத்தை நல்லபடியாக நல்ல விதமாக பயன்படுத்திக்கிங்க. கடகராசி நேயர்கள் நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போகிறீங்க, அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்க, இப்போ உங்களுக்கு தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை ஆளுமை செஞ்சிட்ருக்கு, என்ன கிரகங்கள் உங்களை வழி நடத்திட்டுருக்கு, இதெல்லாமே அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு, உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.